இப்பல்லாம் நெனச்ச நேரத்துல உட்கார்ந்த இடத்துலயே நமக்கு வேணுங்கிற பொருள ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிக்க முடியுது. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம ஆர்டர் போட்ட பொருளுக்கு பதில் வேற ஏதாவது ராங் ப்ராடக்ட் நமக்கு டெலிவர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி ஆகவும் செய்யுது நெறைய இடங்கள்ல. அந்த மாதிரி ராங் ப்ராடக்ட் உங்களுக்கு டெலிவர் ஆச்சுன்னா, என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, அதுக்கும் நம்ம கன்சியூமர் கமிஷன்ல ரெமெடி இருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ராங் ப்ராடக்ட் டெலிவர் ஆனதுக்காக செல்லர பல தடவ அப்ரோச் பண்ணியும் அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு சொல்யூஷனும் இல்ல. ஸோ அதனால இவரு தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும், இந்த ஹார்ட்ஷிப்ஸுக்கும் கன்சியூமர் கமிஷன அவர் அப்ரோச் பண்றாரு. அப்போ கன்சியூமர் கமிஷன் இந்த விஷயத்த விசாரிச்சு பார்த்துட்டு, இவருக்கு ஃபேவரபிளா ரூலிங் குடுத்தாங்க. அந்த ரூலிங்ல என்ன சொன்னாங்க அப்டின்னா, இவருக்கு டெலிவர் ஆன அந்த ப்ராடக்ட்டோட அமௌண்ட்ட அந்த செல்லர் ரீஃபண்ட் பண்ணணும். இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு ரூ. 10,000 காம்பன்சேஷனும், லிட்டிகேஷன் காஸ்ட்டா ரூ. 5,000வும் குடுக்கணும் அப்படின்னு அவார்ட் பண்ணாங்க.